ஹலோ, வெல்கம் டு பிருந்தா காந்தன் vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து டிமார்ட் தான் போகிறோம். டிமார்ட்னாலே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. போகலாமா வேணாமா, போனால் நிறைய வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் சில ஐட்டம்ஸு, அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸு, மக்கானா அதெல்லாம் வந்துட்டு நான் ரெகுலராக ஸ்விக்கியில் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மார்னிங்கே தான் பிளான் பண்ணோம். மார்னிங் அங்கே போனால் வந்துட்டு லஞ்ச் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்புறம் லஞ்சுக்கு லேட் ஆகிடும், வந்து சமைக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ நம்ம லஞ்சே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ லஞ்சோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன லஞ்சுன்னு காமிக்கிறவங்க. இன்னைக்கு ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்துட்டு பன்னீர் வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். தவா ஃப்ரை மாதிரி மசாலா போட்டு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த வெயிலுக்கு வந்துட்டு நமக்கு இந்த நீர்க்காயெல்லாம் நிறையா சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து பீர்க்கங்காய் வந்து கூட்டு மாதிரி பருப்பு போட்டு நல்லா பண்ணியாச்சு. கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு பீர்க்கங்காய் வந்து கூட்டு. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு. கடைன்னு சாப்பிட்டுட்டு டிமார்ட்டுக்கு நான் அங்கே போய் என்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நல்ல வெயில். மணி என்ன ஆகுது? 2:10. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போவே கிளம்பிட்டோம். ஆனால் வெயில் பயங்கரமாக கொளுத்துது. டிமார்ட் வந்தாச்சு. இவ்வளோ மொட்டை வெயிலையுமே இவ்வளோ கார் நிற்கிது, இவ்வளோ கூட்டம் நிற்கிது. நம்மள மாதிரி யோசிச்சு பாதி பேர் வந்திருப்பாங்க போலயே. இவ்வளோ கார் போயிடுறாங்க பாரு, நிறையா பேர் இருக்காங்களே. நம்ம தான் ஓகே ரைட் இங்கே கார் போட்டுருலாம். இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்கே. இன்னும் ஈவினிங் ஆச்சுன்னா எல்லாம் வந்துடுவாங்க. மணி இப்போ என்ன 2:46. மணி 2:45. எப்போ வெளியே வரோன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ். நான் இதை நம்பர் half an hour. இதே இங்கே நான் கட் பண்ணுறேன், நான் திரும்ப அதை உட்காந்துட்டு டைம் காட்டுறேன். 6 மணி இருக்குமா? 6 மணி அவ்வளோலாம் நான் ஒன்றுமே வாங்க போகிறதில்ல, சும்மா தான் வந்தேன். 1/2 மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ எடுத்து வச்சுருக்கா, இன்னும் தேடிட்டு இருக்கா. மணி இப்போ 3:45, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னமும் தேடிட்டு இருக்கா இவன். இப்போ வரைக்கும் இவ்வளோ எடுத்து வச்சுட்டா. விண்டோ ஷாப்பிங் எங்கே வா? இதுதான் விண்டோ ஷாப்பிங்ன்றா இவ. பீங்கானா? ஓ, நான் கூட ஏதோ ஒரு இந்த இதுன்னு நினச்சேன். மணி 4 ஆச்சு, இன்னும் வந்து தேடிட்டு இருக்காங்க. வீட்டில் 4 பாட்டில் இருந்தாலும் இன்னொரு பாட்டில் வேணும்னு வாங்கிட்டு இருக்கா. நல்லா இருக்குல்ல? பாட்டில் சைக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்ரெடி எங்கள் ஒரு பாட்டில் எடுத்து போட்டா, இப்போ இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கா. அதுவும் 39. இதுதான் நல்லாயிருக்கு. ஃபைனலாக ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. எதுவும் வேண்டாம், சும்மா போய் பார்க்கலாம், போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு டிமார்ட் பக்கம் மட்டும் கண்டிப்பாக போயிடாதீங்க. மனசு வந்து அங்கே போனால் இவ்வளோ கம்மியான்னு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கணும்னு தோணும். நானும் வந்துட்டு இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு எடுக்க பார்த்தா ட்ராலியே ஃபுல்லாகிடுச்சு. பில்லு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6000 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்னு எனக்கே தெரியல. இருக்கிற ஐட்டமெல்லாம் திரும்ப 2 வாங்கி வச்சுருக்கேன். இனிமேல் கண்டிப்பாக போகக்கூடாது. 6000 ரூபாய் பில்லுக்கு வந்து திட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஓகே, வாங்கினதும் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் நம்ம டிமார்ட்டில் ஃபேமஸான பாப்கார்ன் எல்லார் கையிலையும் இருக்குது பாருங்கள். எல்லாருமே இங்கே வந்து வரவங்க எல்லாருமே அந்த பாப்கார்ன் வாங்கிட்டு போகிறாங்க. சரி, அப்படி என்ன தான் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டோம். 30 rupees நினைக்கிறேன். சீஸ் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருக்காங்க. அதில் மசாலா வந்து நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக. ஸோ அதனால் 2 பாக்கெட் வாங்கியாச்சு. நாங்கள் போன நேரம் ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் நல்லது தான், டயட்க்கு வந்து ஐஸ்கிரீம்
வேண்டாம் கடவுளாக பார்த்து கட் பண்ணிட்டாருன்னு விட்டாச்சு. ஃபைனலாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு செம்ம டயர்டாயிடுச்சு. மணி 2:45 போனோம். கரெக்டாக 5 o'clock வெளியே வரும்போது இனிமே வந்துட்டு டிமார்ட் கூப்பிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தன் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி தூக்குறதுனே தெரியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, பார்க்க ட்ராலி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இனிமேல் டிமார்ட் பக்கமே நான் போக மாட்டேன்.